இன்றைக்கி நம்ம நல்லா ஹெல்த்தியான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பா கோதுமை ரவையை வச்சு நல்ல ஒரு சூப்பரான மிளகு பொங்கல் நல்லா சாஃப்டாக மிருதுவாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுக்கங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 முந்திரி பருப்பு உடைச்சது, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடுசாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து நல்லா வறுத்து விட்டுங்க. ஒரு 2 செகண்ட் வறுத்து விட்டால் போகிறோம். 1 கப்பு ரவைக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரவை எடுத்த கப்பால் 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சரியான அளவாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா 4 விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதில் மேலாப்பில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நல்ல ஒரு கெட்டியான தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டா அருமையாக இருக்கும்.